ஹலோ பாய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரூமிங் டிப்ஸ் ஃபார் பாய்ஸ் வென் கோயிங் டு மீட் எ கேர்ள். நீங்கள் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகும்போது என்னென்னலாம் க்ரூமிங் டிப்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சின்ன சின்ன விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன், பெருசாக எதையும் சொல்ல போகிறதில்ல. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறீங்கன்னா, அப்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் போகும்போது என்ன அவங்களுக்கு தோணுன்னா, உங்களோட பாடி ஸ்மெல்லு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும். அதனால் உங்கள் பாடிக்கு ஏற்ற ஒரு சென்ட்டை வாங்கி அடிச்சுட்டு போங்க. ஏன்னா நிறைய பசங்க இந்த பீஃப்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப வேர்வை நாற்றலாம் அதிகமாக வரும். சும்மா வெயிலில் நடந்து போனாலே ஸ்வெட்டு அதிகமாகிடும். ஸ்வெட்டு அதிகமாகும்போது ஸ்மெல்லு பயங்கரமாக வரும். அது நிறைய பசங்க மேலேயும் வரும், பொண்ணுங்க மேலேயும் அந்த மாதிரி வர ஸ்மெல் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பாடி ஸ்மெல் நல்லா இருக்கணும். பர்ஃப்யூம் போட்டு ஒழுங்காக போங்க. நீங்கள் பயங்கரமாக நாற்று அடிச்சிங்கலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அப்படியே இருந்து ஓடிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, க்ளீன் யுவர் நெயில்ஸ். நெயில்ஸ் சின்னதாக தானே இருக்குது, கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டாலாம் போயிடக்கூடாது. பொண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் நெயிலில் நீங்கள் கட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளே கருப்பாக எதனா அழுக்கு இருந்ததுன்னா அதை முதல்ல எடுத்துருங்க. எடுத்துகிட்டு க்ளீனாக ஒயிட் கலரில் இருக்கணும் உங்கள் நெயில்ஸ். அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். சரியா? சின்ன சின்ன விஷயம் கூட நோட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. தேர்டு, யூ ஷுட் டேக் ஏ குட் பாத் பிஃபோர் கோயிங். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு போகணும். ஒரு சிலர் காக்கா குளியெல்லாம் போட்டு போவானுங்க, ஏன்னா தானான்னு குளிச்சுட்டு போவானுங்க. அப்போ கையெல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கும், பிளாக் கலரில் அப்படியே இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க அதை நோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேட்டே நாசமாக போயிடும். அவங்க அதை நோட் பண்ணி அதுவும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அந்த பொண்ணு விட்டு எப்படா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லேயே இருப்பீங்க. ஸோ அதனால் நல்லா குளிச்சுட்டு போங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, யுவர் மவுத் ஷுட் நாட் ஸ்மெல். இதுவும் ரொம்ப இருக்கிறதுலே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த பாடி ஸ்மெல்லு, அப்புறம் இந்த மவுத்து. நீங்கள் பேசும்போது ஸ்மெல்லு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அது யாருக்காக இருந்தாலும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் மவுத்துலேருந்து ஸ்மெல்லு வந்தால் உங்கள் பக்கத்தில் யாருமே உட்காரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அருவருப்பாக இருக்கும். எப்படா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதே மாதிரி உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், கிட்டவே வரவே மாட்டாங்க. அதனால் உங்கள் மவுத்துலேருந்து ஸ்மெல்லு வருதா அப்படின்னு 1க்கு 10 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லு வருதா இல்லையா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கிட்டு, ஸ்மெல்லு வந்தால் நல்லா ஏதாச்சும் இந்த ரெஃப்ரெஷ்னர் போட்டு நல்லா கொப்பளிச்சிட்டு, இல்லை பபுள்கம் ஏதாச்சும் போட்டு நல்லா மென்று துப்பிட்டு சுத்தமாக ஸ்மெல்லே வராத மாதிரி உங்கள் மவுத்தை வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை சுத்தமாக உடச்சிரும் இதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு, க்ளீன் யுவர் டீத் ப்ராப்பர்லி. நிறைய பேரோட பல் எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக வரவே வராது. எல்லோ கலரில் இருந்தால் நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுவீங்க. எங்கே நம்ம ஸ்மைல் பண்ணி நம்ம டீத்தை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயப்படுவீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு உங்களோட பல்லை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அங்கேயே அந்த டேட் கட்டு, அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பல்லு நீங்கள் டேட்டுக்கு எப்போ போகிறீங்களோ முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போலேருந்தே உங்கள் பல்லுக்கு ஏதாச்சும் இந்த மஞ்சள், அப்புறம் உப்பு, பேஸ்ட்டு, இது 3த்தையும் போட்டு குழச்சி, அப்புறம் லவங்கம் இருக்குல்ல, அதை இடித்து பொடி பண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி போட்டு டெய்லியும் விளக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பல்லில் இருக்க அந்த மஞ்சள் கலர் போயிடும். ஸோ இந்த ஒரு ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள், பல்லு ஒயிட்டாக இருக்கும். இப்போது இந்த 5 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 5 பாயிண்ட்டுமே உங்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் சுத்தமாக போயிடும். ஸோ அதனால் இதில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் பேசும்போதே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு கெத்தாக பேசுவீங்க நீங்கள். சரியா? அதனால் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் மெயின் பாயிண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை. இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மெயினாக ஹேர் கட் கரெக்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயம், அதனால் சொல்லவே இல்லை நான்.
சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், டோன்ட் டூ திஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு, டோன்ட் வியர் டைட் ஷர்ட். நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைட்டாக ஷர்ட் போட்டு போகாதீங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒல்லியாக இருக்க பசங்களுக்கு சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதேமாரி குண்டாக இருக்கவங்களும் டைட்டாக ஷர்ட் போட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பல்ஜான மாதிரி தெரியும். அது வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போங்க. அது ரொம்ப ஷர்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா டெய்லர் கடையில் கொடுத்து தச்சு அதுக்கப்புறமா போடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, டோன்ட் வியர் ஸ்லிப்பர் இன்ஸ்டெட் ஆஃப் வியர் ஷூ. ஸ்லிப்பர்லாம் போட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து சும்மா எங்கேயும் வெளில வாக்கிங்லாம் போகல. சரியா? நீங்கள் போகிறது வந்து டேட்டு. பொண்ணுங்க வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறாங்கன்னா உங்களோட காலை தான் வந்து நோட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் ஷூ போட்டு போங்க. ஒயிட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் எல்லா கலர் ட்ரெஸ்க்கும். ஸோ அதனால் ஒயிட் கலர் ஷூவை வேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு, டோன்ட் புட் டூ மச் பாடி ஸ்ப்ரே. உங்களோட பாடியில் வந்து ஸ்மெல்லு வருது அப்படின்றதுக்காக அதிகமாக பர்ஃப்யூம் போட்டு போயிடாதீங்க. நீங்கள் அதிகமாக பர்ஃப்யூம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெட்டாச் வந்துடும், தலைவலி பயங்கரமாக வந்துடும். நிறைய பேர் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, அதிகமாக பர்ஃப்யூம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் போகும்போது பயங்கரமாக உங்களுக்கு தலைவலி ஏற்படும். அதனால் பர்ஃப்யூம் வந்து மீடியமாக அடிச்சுட்டு போங்க. பர்ஃப்யூம் வந்து எங்கெங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. கழுத்துக்கிட்ட அடிங்க, உங்கள் கையில் அடிங்க, அப்புறம் வந்து உங்களோட ஷர்ட்டில் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எங்கேயுமே அடிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு, டோன்ட் வியர் அன்மேட்ச்டு ஷர்ட் அண்ட் பேண்ட். நீங்கள் வந்து டேட்டுக்கு போகிறீங்க. சரியா? சும்மா வேறு எங்கேயுமே போகல. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கும் ட்ரெஸ் போடாமல் கரெக்டாக மேட்சிங்கான ஷர்ட் அதுக்கப்புறம் பேண்ட்டு, இது ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்சாக இருந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களோட லுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேயே வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அன்மேட்சிங்காக ஷர்ட் பேண்ட்டு போடவே போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து தோணும். ஸோ அதனால் ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து கரெக்டாக வியர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கூட ஐ கான்டாக்ட் வச்சு தான் பேசணும். ஐ கான்டாக்டை தவிர கன்றாவியான கான்டாக்ட் எங்கேயும் பார்க்கவே கூடாது. சரியா? அன்வான்ட் ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த பொண்ணோட அன்வான்ட் ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அங்கே இங்கே அப்படிலாம் பார்க்கவே கூடாது. நீங்கள் வந்து பேச போகிறீங்கன்னா கெத்தாக கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டு அவங்களோட ஐ டு ஐ, அவங்க கண்ணை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க மூக்கு இல்லை நெத்தி, இது ரெண்டுத்தையும் பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருங்க. நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஐ கான்டாக்ட் அப்பப்போ வச்சு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக தெரிவிங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? அதனால் ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். அதை விட்டுட்டு வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வேறு ஒரு நேம் வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டாங்க. ஓகே? ஸோ அதனால் ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். ஓகே?